அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று 2 நாட்களுக்கு முன்பு திரும்பினார். அமெரிக்காவில் 17 நாட்களாக தங்கி 19 நிறுவனங்கள் மொத்தம் 7600 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருக்கின்றார்கள் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. 17 நாட்கள் சென்று வெறும் 7600 கோடி ரூபாய், அதுவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த பயணம் எங்களை பொறுத்தவரை ஒரு தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் 5 நாட்கள் 6 நாட்களில் 30,000 கோடி 50,000 கோடி முதலீடு பெற்றுக்கின்ற சூழலில் இவ்வளவு காலமாக சென்று மிக குறைவான முதலீடை பெற்று வந்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டின் மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர்கள் மதுக்கடைகளை உடனடியாக மூடினால் தமிழ்நாட்டின் சூழல் மிக மோசமாகிவிடும் என்று தமிழக மக்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்ந்து திராவிட மாடல் என்று சொல்வதெல்லாம் இன்று 57 ஆண்டு கால ஆட்சி தமிழக இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல். இது மிக மோசமான ஒரு சூழல். இதை கடுமையாக கண்டிக்கின்ற ஒரு சூழல். இந்த சூழலுக்கு காரணமே இந்த 2 கட்சிகள் தான். 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற கட்சிகள் தான். சரி, படிப்படியாவது கொண்டு வருவீங்களா? இந்த கேள்வியும் பல முறை கேட்டுட்டோம். கடந்த ஆட்சியாளரிடம் கேட்டோம், இப்ப இருக்கின்ற ஆட்சியாளரிடம் பல முறை பல தருணங்களில் பல மேடைகளில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சட்டமன்றத்துக்குள்ளே கேட்டோம், நீதிமன்றத்துக்குள்ளே கேட்டோம். ஆனாலும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அமைச்சர் அவர்கள் வாயை திறக்கின்றார்கள். இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலே 2016 முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்ன முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார்கள். ஒரு வார்த்தை. சகோதரி கனிமொழி அவர்கள் மேடைக்கு மேடை மதுவின் பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசுகின்ற கனிமொழி அவர்கள் இன்று அவரும் 3 ஆண்டு காலம் மௌனமாக இருக்கின்றார்கள். என்ன காரணம்? மது இல்லாமல் தமிழக அரசு ஆட்சி செய்ய முடியாதா? இதை விட ஒரு கேவலம் என்ன? அதனால் உடனடியாக மது விலக்கு கொள்கையை அமல்படுத்துங்கள். அதை சொல்லுங்கள். எத்தனை கடையை மூட போறீங்க, எப்போ மூட போறீங்க? ஒரு கால அவகாசம், காலக்கெடு கொடுத்து இந்த கடைகளை மூடுங்கள், இந்த இளைஞர்களை காப்பாற்றுங்கள். அது இல்லாமல் மதுவை விட மோசமான ஒரு சூழல் போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், இதெல்லாம் LSD, மெத்தைல் ஆம்பிட்டமின் போன்ற போதைப் பொருட்கள் எங்க பார்த்தாலும் கிடைக்குது. சமீபத்திலே மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த கூல் லிப் என்ற போதை பொருளை ஏன் தடை செய்யக்கூடாது, முழுமையாக தடை செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த கூல் லிப் என்ற ஒரு போதைப் பொருள் பள்ளிக்கூடம் பாருங்க, அதாவது பள்ளிக்கூடம்னா 6வது 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பயன்படுத்துதுங்க. அப்ப என்ன நிலையில் இருக்கு, என்ன நிர்வாகம் இருக்கு, முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் இருக்கிறது அவருக்கு தெரியுமா? இந்த இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை ஏதாவது தெரியுமா, புரியுதா? காவல்துறை எதுக்கு இருக்கு? அப்போ காவல்துறைக்கு தெரியாம எதுவும் விற்க முடியாது. அதனால இதை தெரிஞ்சுதான் வித்துட்டு இருக்கிறாங்க. இதை தவிர்க்கணும். அல்லாம இன்னும் ஒரே ஒரு செய்தி, சென்னையில கோவளம், மகாபலிபுரம் முன்னாடி கோவளம் இருக்கு. அங்க கோவளத்துல ஹெலிகாப்டர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்து சுற்றுலா பயணிகள்
கிழக்கு கடற்கரை சாலையை வந்து ஹெலிகாப்டர்ல பார்வையிடலாம். அதாவது தமிழ்நாட்டில் அதிக வெளிநாட்டு பறவைகள் வருகின்ற பகுதி எங்கன்னா சென்னை தான். இது எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது தமிழ்நாட்டில் வர பறவைகள் வந்து 3 மடங்கு அதிக பறவைகள் சென்னையில் வருது. 3 மடங்கு அதிக பறவைகள் சென்னையிலன்னா எங்கன்னா கும்மிடிப்பூண்டி பகுதியில். அது இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த பக்கிங்ஹாம் கால்வாயிலையும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கோவளம் அதெல்லாம் அதில் பகுதியில் அவ்வளோ பறவைகள். அங்கே தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் தொடங்குறாங்கன்னா இது எவ்வளோ மோசடி, இது சுற்றுச்சூழலுக்கு மோசடி. அங்கே சுற்றி மக்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பக்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஹெலிகாப்டர் பறந்து போகிறதுனா இது வந்து நிச்சயமாக ஒரு தவிர்க்கணும். இது மூடணும் அந்த திட்டத்தை. இது தேவையில்லாத ஒரு திட்டம். இது பறவைகள் மட்டுமில்லை, அங்கே மனிதர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு சூழல் பணக்காரர்கள் தான் பயன்படுத்துகின்றது. அது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், பறவைகளை பாதுகாக்கணும். சத்தத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அதில். அதனால இதை உடனடியாக தமிழக அரசு வந்து அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். எம்பிசி என்று 20 விழுக்காடு 115 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் வளர்ச்சிக்காகவும் இலவச தரமான கல்விக்காகவும் அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும் நேர்மையான ஆட்சிக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும் புகையிலை ஒழிப்புக்காகவும் கஞ்சா ஒழிப்புக்காகவும் குட்காவை நாங்கள் தடை செஞ்சிருக்கின்றோம். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பற்றி தரவுருவா எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம்தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையில தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேற விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்போதான் எல்கேஜி வந்திருக்கிறார். அவர் தான் இப்போதான் தொடங்கியிருக்கிறாரு. எங்க ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அண்ணா திமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு 15,000 பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால. அதாவது 100 கிடையாது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், நீதிமன்றம், சட்டமன்றம் எத்தனையோ நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினால தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் இந்திய அளவிலே 90,000 மதுக்கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம். இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடைச்சிருக்கிறோம்.
அதனால எங்க மீது வழக்குகள்லாம் இருக்கு. இன்னைக்கு யாரை வேணா கேளுங்க, தமிழ்நாட்டில் மது ஒழிப்பா, அது பாட்டாளி மக்கள் கட்சிப்பா. அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன், நேஷனல் ஆல்கஹால் பாலிசி. நான் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில் அக்டோபர் 2ஆம் நாள் மது இல்லா நாள் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அப்போ அமைச்சராக இருந்த நேரத்தில் கொண்டு வந்தேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகள் அது ஆதரவு கொடுத்தாங்க. அதில் அதன் பிறகு அது விலக்கி வந்து அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அதான் நீங்கள் மாநாடு நடத்திக்கிங்க, நடத்தலை, அதை பற்றி எங்களுக்கு இல்லை, நடத்திட்டு போங்க. அதனால மற்ற கட்சிகளை பற்றி, குறிப்பாக எங்களை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்கள் சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க தான் மது விலக்கை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. நீங்கள் போய் உங்கள் அண்ணங்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக மனநல நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க. இல்லை நாங்கள் இவங்களை கூப்பிடுறோம், அவங்கள கூப்பிடுறோம், விளம்பரப்படுத்தாதீங்க. இது விளம்பரப்படுத்துற பிரச்சனை கிடையாது, அதோட சீரியஸ் பிரச்சனை இது. இது மது பிரச்சனை, இது ஒழிக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னும் உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் எங்ககிட்ட தான் வந்திருக்கணும். ஏன் எங்ககிட்ட வந்திருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மது அருந்துகின்ற 2 பெரிய சமுதாயம், ஒன்று வன்னியர் சமுதாயம், 2வது பட்டியலின சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 40 விழுக்காடு இருக்கிறாங்க. இந்த 2 சமுதாயம் மதுவில் அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற 2 பெரிய சமுதாயங்கள். சரிங்க, எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம்? இந்த 2 பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும், அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும், எங்களுக்கு இருக்கு. அப்படி எங்ககிட்ட பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும், சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமா எங்ககிட்ட வந்திருக்கணும். ஆனா இதுல நாங்க ஏதோ மாநாடு நடத்தணும்னா அவங்களை கூப்பிடுறவங்க யார் வேணா கூப்பிட்டுட்டு போங்க, எங்களை இழிவுபடுத்தாது. ஊடக நண்பர்கள் நல்லது தானே, தினமும் விவாதம் நடக்குது. சரி, இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நல்ல எண்ணத்துல தான் கோயம்புத்தூர்ல கூட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு கூட்டம் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் மக்களுடைய பிரச்சனைகள், தொழிலதிபர்களுடைய பிரச்சனைகள், தொழில் முனைவோர்களுடைய பிரச்சனை என்னென்னு கண்டறிய தான் வந்தாங்க. அதுல ஏதோ கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் வந்திருந்தது. அதன் பிறகு வந்த பிரச்சனைகள்லாம் அதை தவிர்த்திருக்கலாம். அடுத்தது நீங்க சொல்றது திருமாவளவன் ஒரு வீடியோ போட்டாரு, பதிவு போட்டார்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பதிவா தான் நான் பாக்குறேன். சரிதான். ஏன் ஆட்சி அதிகாரத்துல கேட்க கூடாது? அது என்ன தப்பு? அது ஏன் நீக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அரசியல் கட்சி என்பது திமுக ஆட்சிக்கு வரணும், அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கல. திருமாவளவனும் அந்த கட்சி அவர் தொடங்குறது திமுக ஆட்சிக்கு வரணும், திமுக முதலமைச்சர் ஆக்கணும், ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்னா வரல. அவரு ஆட்சிக்கு வரணும், அவங்க கட்சியினுடைய கொள்கைகளை அமல்படுத்தணும்னா எல்லா கட்சியும் தொடங்குறாங்க. அந்த வகையில தான் அவர் போட்ட பதிவுல சரியான பதிவு. அது நீக்கினது தான் சரியில்லை. ஏதோ திமுக கோவப்படுவாங்களா, அப்படி கோச்சிப்பாங்களா, என்னது அது? அதனால இது எல்லாமே ஆட்சியில அதிகாரம் வேணும். ஏன்னா நாம் பார்த்துட்டோம், 67 ஆண்டுகள் 2 கட்சிகள் ஆட்சி செய்து இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு நிலை மிக பாவமா இருக்கு, மோசமா இருக்குது. முதலீடு குறைஞ்சிருக்குது. 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு பட்டியல்ல இருந்து நாங்கள் பட்டியல்ல இல்லை தமிழ்நாடு. இப்போ கேரளா கிட்டத்தட்ட 27வது இடத்துல இருந்து இன்னைக்கு கேரளா முதல் இடத்துல வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 4வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு இன்னொரு பட்டியலில் இல்லவே இல்லை. இந்த நிலையில் இருக்கு. லஞ்சம், ஊழல் ஊழல் ஊழல், எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், கொலை நடக்குது தினம். அது காரணம் இந்த மது, இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்கள்.
இங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில் அதிக பருவால் எடுக்கிறதோ திட்டுறதோ அந்த ஜாதி பெயர்ல பிரச்சனை நிறைய இருக்குது. அதில் அதெல்லாம் நிச்சயமாக இதுல முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். அதுல பல முறை நாங்க பேசியிருக்கிறோம். குஜராத்ல நடந்தது இந்தியாவில் கொண்டு வாங்கன்னு. அதே நேரத்தில் அரசியல் சாசனத்துல ஆர்டிகல் 47 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநிலமும் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். எவ்ரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் டோட்டல் ஆல்கஹால் அபாலிஷன் ஆல்கஹால் பாலிசின்னு இருக்கு அதுல. ஆனாலும் அந்த மது என்பது மாநில பட்டியலில் இருக்கு. மாநில அரசு செய்யணும். மாநில பட்டியல் தான் இருக்குது. மாநில அரசு செய்யணும் அது. அதனால இதையெல்லாம் நிச்சயமாக எல்லா மாநிலங்களிலும் செய்யணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வாங்க. இப்போ திடீர்னு ஒரே நாளில் மூடுறதுக்கு பிராக்டிக்கலி யதார்த்தமா பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இப்போ மது நோயாளிகள் இருக்கிறாங்க, தீவிர மது நோயாளிகள். அவங்க 10% இருக்கிறாங்க. இப்போ 100 பேர் குடிக்கிறாங்கன்னா அதில் 10 பேர் தீவிர மது நோயாளிகள். மீதி 90 பேர் ஏதோ அப்பப்போ ஹேபிச்சுவல் ட்ரிங்கர் கிடையாது, அவங்க ஒகேஷனல் ட்ரிங்கர் தான். இந்த 10 பேருக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் இந்த டிசிஷன்லாம் எடுக்கணும். நீதிமன்றமே அந்த மாதிரி மறுவாழ்வு மையம் வைக்கணும்னு சொல்லி இது நாங்க 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். இது பெரிய அப்படியே திட்டம் போட்டு கண்டுபிடிக்கிறது பெருசா ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு திட்டங்கள் இருக்குது, யோசனைகள் இருக்கு, ஆலோசனை எல்லாம் இருக்குது. அதில் அது செய்யணும். மாநில அரசுகளுக்கு இப்போ கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாவுக்கு பிறகுதான் அவருக்கு இந்த பாதிப்பு தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு 45 ஆண்டு காலம் எங்க ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்க எத்தனையோ மாநாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான பெண்களை வச்சுக்கிட்டு நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கோம். பெண்களை வச்சு நடத்தினோம். இது இல்லாம போராட்டங்கள் சாதாரண போராட்டங்கள் கிடையாது. நான் சொல்லியிருக்கல 15,000 எங்க கட்சி பெண்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. எங்க கட்சி பொருளாளர் திலகபாமா மது கடையை உடைச்சி கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயிலில் இருந்துக்கிறாங்க. அதனால எங்க கட்சியில் வரலாறு இருக்குது. அதனால இது மோசமான ஒரு பிரச்சனை. இது இப்போ கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய சாவுல கிட்ட 67 பேர் இறந்திருக்கிறாங்க. அதுல 62 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால இது அரசியலோ இதெல்லாம் எந்த நோக்கம் பார்க்க வேண்டாம். இது ஒரு மோசமான முக்கியமான தமிழகத்தினுடைய பிரச்சனை. இது அத்தனை கட்சிகளும் சேரணும். இதுல வருமானம் வருதுன்னா தமிழ்நாடு அரசு மதுவை விற்கல, மதுவை திணிக்கிறாங்க. விற்கிறது வேற, திணிக்கிறது வேற. ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு 44,000 கோடி தான், அடுத்த ஆண்டு 50,000 கோடி வரணும்னு. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, அடுத்த ஆண்டு 50,000 கோடி வரல, 49,000 கோடி தான் வந்தது. அது ஒரு வருத்தமா. அதுல அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க, 50,000 55,000 எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதை விட ஒரு கேடுகட்ட டார்கெட் என்ன இருக்கு? சரி, நான் திருமாவளவன் அவரன் முன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க மது ஒழிக்கணும்னு சொல்றீங்க, எதுக்கு மது ஆலை உரிமை முதலாளி அவர்கிட்ட போய் அவருக்கு பிரச்சாரம் பண்ணீங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? டிஆர் பாலுக்கு ஏன் போய் நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? ஜெகத் ரகசியன் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க? ஏன் அவங்களாம் மது ஆலை உரிமையாளர்கள் தானே, முதலாளிகள் தானே? அதே மாதிரி டிஆர் பாலு மகன் இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த குடும்பம் இன்னைக்கு மது ஆலைகள் வைத்திருக்கின்றது. அவங்க ஆலைகள் தமிழ்நாட்டின் டாஸ்மார்க்ல 20 விழுக்காடு சப்ளை பண்றாங்க சாராயம். ஜெகத் ரகசியன் 20% சப்ளை பண்றார். ஆக திமுக எம்பி 2 பேரு டாஸ்மார்க்கு 40 விழுக்காடு மதுவை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்போ